संपूजिताग्रे विद्यां शुद्धां च बुद्धिं कमलजनयिते सत्वरं देहि मह्यं सच्चिद्रूपात्मनो मे श्रुतिमनननिधिव्यासनान्याशु मातः सम्पाद्य स्वान्तमेव तद्रुचिरगमनिशं निर्विकल्पे समादो चक्रराजासनस्ते विद्यां शुद्धां च बुद्धिं कमलजनयिते सत्वरं देहि मह्यं विद्यां शुद्धां च बुद्धिं कमलजनयिते सत्वरं देहि मह्यम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं नाहं ब्रह्म निराकुर्यामा मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मा ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। मंत्र 8 ரெண்டாவது खंडम முதல் அத்தியாயம் पेज नंबर 8। एवं यताश्मानमाखणमृत्वा एवं यताश्मानम् आकणमृत्वा विध्वगुंसते एवगुं हैव स विध्वगुंसते। य एवं विधि पापं कामयते यश्चैनम् अभिधासति स एषोऽस्मात्क्षणः। नैवैतेन सुरभीन दुर्गन्धी विजानति अपहृतपाप्मा अपहतपाप्मा येष तेन यदश्नाति यत्पिधति
யத் பிபதி தேனேதரான் பிராணானவதி ஏவமு ஏதான் ததோ ஏவமு ஏதான் ததஹ அவித்வோத்க்ரமதி வியாததாயாத்யேவாந்தத இதி. உத்கீத உபாசனா. உத்கீதம் அப்படின்னு சொல்லும்போது அது சாமவேதத்தில் வரக்கூடிய ஓம்காரத்தை குறிக்கிறது. அப்போ ஓம்காரத்தை நம்ம தியானம் பண்ணுறோம். சரியா? இந்த ஓம்கார தியானம் எப்படி அமையிறதுன்னு சொன்னால் ஓம்காரத்துடைய சப்தத்தில் தியானம் பண்ணுறோம். சவுண்டு சிம்பல். அதுவும் இந்த இந்த ஓம்காரம் எப்படி இருக்கிறதுன்னா இதை இறக்க முடியுமா? அது கொஞ்சம் குறை, லைட்டாக குறை. இது கொஞ்சம் இறக்கிட்டா எனக்கு மூஞ்சி தெரியும். இன்னும் கொஞ்சம் இறக்கணும். இன்னும் கொஞ்சம். யா, தேங்க்யூ தேங்க்யூ. யா, ஓ கரெக்டாக. ஓகே. அப்போது ஓம்காரத்துடைய சிம்பல் வந்து சவுண்டு சிம்பல். அப்போ ஓம்கார சப்தத்தில் நம்ம வச்சு பண்ணுறோம் தியானத்தை. அப்போ ஓம்காரம் அப்படின்னு சொன்னால் ஓம் அல்லது உத்கீதம் அப்படின்னு சொன்னால் அதுவே பகவான் ஈஸ்வரான்னு, எது சிருஷ்டி ஸ்திதி லய காரண ஈஸ்வரான்னு நம்ம புரிஞ்சுண்டு வரோமோ. கரெக்டாக? ஈஸ்வரனை வழிபடுறதுக்கு நமக்கு ரெண்டு விதமான பாசிபிலிட்டி. ஒன்று வந்து ஏகரூபம் மூர்த்தி வழிபாடு. அதோடைய மெச்சூரிட்டி வந்து விஸ்வமே பகவான் அப்படிங்கிற அறிவில் நாம் வழிபடுறோம், புரிஞ்சுண்டு வழிபடுறோம் நெக்ஸ்ட் லெவலில். தேர்ஃபோர் அப்படி இங்கே ஓம்காரமே வந்து எதை குறிக்கிறது? சிருஷ்டி ஸ்திதி லய ஈஸ்வராவை குறிக்கிறது. ஓகே. அப்போது ஆரம்பத்தில் அதை வச்சு நம்ம தியானம் பண்ணுறோம். அப்படி மட்டும் தியானம் பண்ணுறோமா? அதுக்கப்புறம் அந்த ஓம்காரத்தில் சில விசேஷங்களை வச்சு நம்ம தியானம் பண்ணுறோம். ஏன்னா சர்வம் ஈஸ்வரமயம். கரெக்டாக? இருக்கிறது ஈஸ்வரனே. பராபிரகிருதி, பராபிரகிருத்தினா அபராபிரகிருத்தியாக தோன்றி இருக்கிறது. மேனிஃபெஸ்டேஷன். ஞாபகம் இருக்கா? பராபிரகிருதி அபராபிரகிருதி இல்லையா? எங்கே? முண்டக்க உபனிஷதா? 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். ஓகே. அப்போது அந்த பராபிரகிருதி தான் நிர்குண சைத்தன்யமானது அபராபிரகிருத்தியாக சர்வமாக மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கிறது, அவைலபிள் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எப்போ அனுபவங்கிற கோணத்தில் நம்ம பார்க்குறோமோ எல்லாமே சகுணம் ஈஸ்வரா. அந்த அனுபவத்துடைய ரியாலிட்டி எசன்ஸ் என்னதுன்னா நிர்குண, அனுபவமற்ற, நிஷ்பிரபஞ்ச கான்ஷியஸ்னஸ், ஆத்மா, பிரம்மன். சரியா? அப்போது ஓம்காரம் வந்து ரெண்டுத்தையும் குறிக்கிறது. இந்த இடத்துல உத்கீத ஓம்காரத்தை என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம சகுண ஈஸ்வராவாக வச்சு அந்த ஈஸ்வர தத்துவமாக வச்சு நம்ம பண்ணிட்டு வரோம். அதில் என்ன விசேஷங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஈஸ்வரமயமாக இருக்கிறதுனால ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் லெவலில், ஓகே, அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அவனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னது இல்லையா? இந்த சரீரம், தேகம். கரெக்ட்? தேகத்தை வந்து வேணும், தேகம் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? பிராணன் இருக்கணும். ஓகே. அந்த பிராணன் வந்து என்னெல்லாம் பண்ணுறது? என்டையர் பாடியோட ஃபங்க்ஷனிங் பண்ணுறது. இதுக்கு பின்னாடி ஒரு அந்தக்கரணம் இருக்கணும். இதெல்லாம் ஆப்ரேட் ஆகிறதுக்கு, வேர்ல்டுக்குள்ளே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்லாம் இருக்கணும். இது எல்லாமே என்னது? புரியுறது உங்களுக்கு? எல்லாமே தத்துவபதம் ஞாபகம் இருக்கோ? பிரம்மாஸ்ரய மாயா அஸ்தி. அதிலிருந்து அதிலிருந்து ஏதத்து ஆகாஷாத் சம்பூதா, ஆகாஷ சம்பூதா. அப்படி ஈஸ்வரனிடத்துலேருந்து ஆகாசம்லேருந்து வந்து கடைசியில் பஞ்சீகரணம் பண்ணி இந்த ஸ்தூல தேகம் வந்திருக்கிறது. அப்போ இந்த பஞ்ச தத்துவத்திலேருந்து நமக்கு சர்வ இந்திரியங்கள், சூக்ஷ்ம சரீரம் வந்திருக்கிறது. அப்போ எது பகவான் இல்லை? உங்கள் மூக்கு என்னதப்போ?
அதனால் மூக்கு கண்டு வருத்தப்படாதீங்க. உங்கள் அத்து மாமாவே வருத்தப்படலை இல்லையா? இது சில பேருக்குலாம் இதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் வச்சு பாப்பா, நல்லா இருக்கேன்ல, இப்படி இருந்தால் நல்லா. நம்மளுடைய திருஷ்டி இப்போ பர்செப்ஷன் மாறணும். கரெக்டாக? நம்மளுடைய திருஷ்டி ஓகே, பாடி மைண்டு இந்த விஷயத்துலேருந்து போகாமல் என்ன ஆகணும், இதிலேருந்து மெச்சூர் ஆகி இதெல்லாம் அங்கேருந்து வந்திருக்குங்கிறது நல்லா படித்து மண்டையாட்டினோமே இல்லை, ஈஸ்வரா பகவான்னு நம்ம புரியறதா அப்படி நாம் வச்சுக்கிறோம். அப்போது ஆக்சுவலாக அது பகவான் தான், நமக்கு வச்சு அதை பார்க்குறோமோ இல்லையோ, தட் இஸ் பகவான். அதனால் என்ன ஆகிடுறது இப்போது? அப்போது ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்லது ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் பார்க்கும்போது அது அத்தியாத்மம், ஆத்மம். ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலை வச்சு பார்க்கும்போது இந்த பிராணன், மனசு, இதெல்லாம் என்ன ஆகிடுறது? இதெல்லாம் நம்ம ஓம்கார குணவிசிஷ்டமாக வச்சு பண்ணுறோம். கரெக்டாக? டைரெக்டாக ஓம்காரத்துடைய குணங்களை வச்சு பண்ணினோம். அதுக்கப்புறம் அத்தியாத்ம திருஷ்டியில் பிராணனை வச்சு பண்ணுறோம். அது அழகாக ஒரு கதை சொல்லிது. ஒரு யுத்தமே நடந்தது தெரியுமா உங்களுக்கு? தேவாசுர யுத்தம். பெரிய என்ன, அந்த வாரெலாம் ஒன்றுமே இல்லை, நமக்கு இருக்கிற வார் தான் முக்கியம். அப்போ இந்த யுத்தங்களில் ஒரு தேவதாவும் என்ன ஆகிடுறது? ஒரு தேவதாவும் பாப்பத்தினால அல்லது அசுர சக்தினால் பாதிக்கப்பட்டு என்ன ஆகிடுறது? அதோடைய விஷயம் அசுத்தி ஆகிடுறது. எனி கர்மேந்திரியா ஞானேந்திரியா எல்லாமே அசுத்திகரமாகிடுறது. அதை தான் அசுரா அட்டாக் மாதிரி பார்த்துட்டு ஃபைனலாக என்னாச்சு? அந்த அசுரா எல்லாம் பிராணசக்தியை, பிராணனை அட்டாக் பண்ண, பஞ்ச பிராணனை அட்டாக் பண்ண வந்தால் என்ன ஆகிடுது? பஞ்ச பிராணனை வச்சு உத்கீத உபாசனா பண்ணினதுனால பிராணன் அசுத்தி ஆகாமல் சுத்தத்துவம், பிராணன் என்ன நடந்தாலும் பிராணன் சுத்தமாக இருக்கிறது. அதனால் சுத்த பிராணஹா, பிராணனுடைய விசேஷம் என்னது? சுத்தத்துவம். ஓகே, அது மட்டும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு 9வது மந்திரம், 8வது ஒன்றும் பார்க்கல. ஓகே, 9வது மந்திரத்தில் என்ன பார்த்தோம்? இந்த பிராணன் எப்படி இருக்குன்னா, இந்த பிராணன் ஓகே சர்வம்பரத்வம். சர்வம்பரத்வம்னா பிராணனை ஆதாரித்து தான் இந்த எல்லா விஷயமும் நமக்கு இருக்கிறது. என்னெல்லாம் விஷயம்? நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா இந்திரியத்துடைய ஃபங்க்ஷன், கர்மேந்திரிய வியாபாரா வியவஹாரா, ஞானேந்திரிய வியவஹாரா, இது எல்லாமே நம்மளுக்கு பிராணனால் தான் ஆகிறது. அப்போ பிராணன் இருக்கிறதுனால சாப்பிட்றான், பிராணன் இருக்கிறதுனால பசிக்கிறது, பிராணன் இருக்கிறதுனால தாகம் எடுக்கிறது, பிராணன் இருக்கிறதுனால சாப்பிட முடியறது, பிராணன் இருக்கிறதுனால பசி ஆறுறது, பிராணன் இருக்கிறதுனால உயிரோடு இருக்கான். ஓகே, பிராண பலம் இருந்ததுன்னா கை காலெலாம் நல்லா வேலை செய்கிறது, ஆக்டிவாக இருக்க முடியறது, எல்லாமே என்னது? பிராணசக்தி. அப்போ பிராணன் ஒன்று இல்லைன்னு சொன்னால் எல்லாமே ஒர்க் பண்ணாது. ஓகே, அது எப்படி காட்டுறது? கடைசியில் போகும்போதும் அப்படி வாயை கிழிச்சுண்டு அப்படி சொல்கிறோம் இல்லையா, வாயை கிழிச்சுண்டு போயிடுத்த உயிர் அப்படின்னு புரியறதோ? அப்போது கடைசியில் கூட அந்த உயிரை பிரியும் போது அந்த பிராணனை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாரு இந்த ஜீவா, ட்ரை பண்ணுறத உடம்பெல்லாம். ஆனால் அது இல்லாமல் பிராணன் போகிறதுன்னு ஆனதுக்கப்புறம் எதனால் டிசைட் ஆகும் பிராணன் எப்போ போகும்னு? பிராரப்தம், பிராரப்த கர்மா. அந்த பிராரப்தம் முடிஞ்சவுடனே நம்ம என்ன தான் வாயை திறந்து காதை திறந்து எவ்வளோ பிடிச்சி வச்சாலும் பிராணம் என்ன ஆகும்? போயிடும். அதனால் வாயை விட்டு, அதாவது வியாததாத் இல்லையா, வியாததாத் ஏவ அந்ததா இதி. அந்த காலத்தில், கடைசி காலத்தில் வாயை விட்டு அந்த பிராணன் போகிறது, அதனால் உயிரே போயிடுறதான். அதனால் பிராணன் இருந்தால் தான் இந்த ஜீவான்னு ஒரு லைஃப் இருக்கும். பிராணன் இல்லைன்னா எதுவுமே இருக்காது. தேர்ஃபோர் சர்வ அம்பரத்துவம் அல்லது சர்வ ஆதாரத்துவம் அப்படிங்கிற பிராணனுடைய விசேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணினோம்? உபாசனை பண்ணினோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்துட்டு இருக்கணும் வீட்டில். வாட்ஸ்அப் பார்க்குற நேரத்தில் மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு ஓம்னு சொல்லு, இல்லை மொபைலில் ஓம் போட்டுக்கோ, ஓம்னு அது பாட்டுக்கு சொல்லுவோம். கண்ணை மூடின்னு ஏதாவது ஒன்று தியானம் பண்ணலாமே இல்லையா?
கரெக்டா? இந்த வயசில் நம்ம என்ன பொண்ணு வேணும் பையன் வேணும் நான் கேட்க போகிறோம்? இந்த வயசில் என்ன கேட்போம்? இந்த வயசில் என்ன கேட்கணும், என்ன கேட்கணுமோ கேளுங்கோ. ஆக மொத்தம் என்ன கேட்டாலும் கிடைக்குங்கிறார். என்ன கேட்டாலும் கிடைக்குமா? எத் பாவம் தத் பவதி. சரியா? அப்படி இந்த இந்த உபாசனையை அழகாக சொல்லிட்டு பிராணனுடைய விஷயம் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணின்னு வரலாம், என்னெல்லாம் விசேஷங்கள் நம்ம காயின் பண்ணிட்டு வரோன்னு. ஓகே, நீங்கள்லாம் மோக்ஷ முக்தா முமுக்ஷு முக்த புருஷா, அதனால் இதெல்லாம் ரெலவெண்ட் கிடையாது. அட்லீஸ்ட் வேறு யாருக்காவது சொல்லலாமே இந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு, இல்லையா? அப்படி பண்ணுங்கோ. சரியா? சரி, இந்த மாதிரி பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அதுதான் இந்த 8வது மந்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 8th மந்திராக போனீங்கன்னா ஏவம் யதாஷ்மாகாணமிருத்வா யதாஷ்மான மானம் ஆகாணமிருத்வா விததம் ஸ்வதா ஏவம் ஹகவை ச வித்வம்சதே. அப்போது எப்படி இந்த அசுரா எல்லாம் பாப்பம் எல்லாம் இந்திரியங்களை தேவதாவை அட்டாக் பண்ணித்தோ இல்லையா? என்ன ஆயிடுச்சு? அட்டாக் பண்ணதுக்கப்புறம் தேவதா ஒருத்தரா தோத்துண்டு வந்தா. ஆனால் பிராணன் வந்தமுன்னே எவ்வளோ வேகத்தில் அசுரா அட்டாக் பண்ணாலோ ஆக்கிரமிச்சாலோ அதே வேகத்தில் அவள் சுக்கு நூறாக போயிட்டா. எப்படி ஒரு கல்லில் மோதினா என்னது, களிமண் மோதினா என்ன ஆகும்? சுக்கு நூறாக போயிடும். கரெக்டாக? தூளாக ஆகிடும். அப்படி ஒரு சொல்லித்து. அதே போல் யார் இந்த உபாசனையை மேற்கொண்டு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ஓகே என்ன ஆகுமா? அவர்களுக்கு தோல்வியே கிடையாதாம். கரெக்டாக? அவர்களுக்கு எப்போவுமே தோல்வி கிடையாது. அப்புறம் என்னதுன்னு சொன்னால் ஏவம் விதி பாப்பம் காமயதே இல்லையா? அவர்களுக்கு தோல்வி கிடையாது. சப்போஸ் யாராவது உங்களுக்கு ஏதாவது உங்களை அட்டாக் பண்ணணும், உங்களை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினச்சான்னா, நமக்கு தீவு செய்யணும்னு யாராவது நினச்சா அப்படின்னா, நம்மளை ஹார்ம் பண்ணணும்னு நினச்சானா என்ன ஆகும்? அவள் களிமண் மொத்த மாதிரி, நீங்கள் கல் மாதிரி. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சர்வம்பர சுத்த பிராண உத்கீத உபாசனா பண்ணிட்டு இருக்கேன். அதனால் என்ன ஆகும்? யார் நமக்கு ஏதாவது நினச்சாலும் அவளுக்கு தான் தோல்வியை தவிர அவர்களுடைய அந்த தீயமான ஆசை நிறைவேறாது. ஓகே, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக என்ன யார் பண்ணினாலும் அவளுடைய பாச்சா பழிக்காது. சரியா? அப்போது அதுக்கப்புறம் இந்த உபாசனை பண்ணுறக்கூடியவன் சுத்தமாவான். கரெக்டாக? சுத்தமாவான்னா குளிக்கவே வேண்டான்னு இல்லை. இந்த இடத்துல சுத்தத்துவம் சொல்லும்போது நமக்கு அந்தக்கரண சுத்தி கிடைக்கும். எப்படி அந்தக்கரண சுத்தி தெரியும் அப்படின்னாக்க, நல்ல குணங்கள் நேச்சுரலாக அங்கே இன்குபேட் ஆகும். உங்களுடைய மனசு என்ன இன்குபேட்டராக இருக்கும்? எல்லா விதமான நற்குணங்களுக்கு அது இன்குபேட்டராக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் உலக விஷயங்கள் லௌகீக விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் குறையும். எதுக்காக குறையும்? வேறு வேலை இல்லை, ஒரே பணம்லாம் செலவாகிடுது, அதனால இல்லை. ஓகே, நல்ல குணங்கள் சொன்னால் தானம் தவம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். யஜ்ஞமயம் பஞ்சமகா யஜ்ஞம் தீவிரமாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சாஸ்திர படிப்பு, இந்த சாஸ்திர விசாரத்தில் அதிகமாக ஈடுபாடு மனதளவில் இருக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக? அப்படியெல்லாம் நமக்கு சுத்தியை குறிக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் சப்போஸ் யாராவது நமக்கு வில்லி சூன்யம் ஏவல் தேவல் பேவல் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கண்டாலே பயந்து போயிடுவேல் நீங்கள்லாம். இதெல்லாம் நகத்தை போடாதடா, நீ முடி கொட்டுறது எடுத்து பண்ணு எல்லாம் சொல்லுவா. வில்லி சூன்யத்துக்கெலாம் இது நகமும் முடியும் தான் போதும், ஒன்று போதும், ஒரு ஸ்மால் பிட்டு போதும், அவ்வளோதான். அங்கே ஆணியை சொருகுவான், இங்கே அவ்வளோதான் நமக்கு. எப்படி புரியுறதா?
அவங்ககிட்ட போய் சொன்னேன், நீ எதுக்கிட்ட ஆணி சொருக்கணும், எனக்கு இருக்கிற கஷ்டம் போகாதா, அதே பார்த்து சந்தோஷப்பட்டுக்க, நீ ஏன் வேறு எக்ஸ்ட்ரா புரியுறதோ. சப்போஸ் அப்படிலாம் பண்ணான்னாக்க என்ன ஆகும், வந்து மோதுமா அவங்கள, பக்கத்திலே வராது வெள்ளி சூன்யெல்லாம். புரியுறதா? நீங்கள் அது வரும்போது அப்படியே கிளாஸ் கேட்டுட்டே இருங்க, அதுவும் கிளாஸ் கேட்டு போயிடும். நித்திய சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுவும் வந்து கேட்டுட்டு அடுத்த வழிக்கு நற்கதி கிடச்சிடும். அந்த மாதிரி பண்ணுங்க. ஆக மொத்தம் எந்த விதமான பாப்பமும் அவனை தீண்டாது. நல்லா இருக்கா பலனே ஜி, இதை சொல்லுங்க ஜி, இதை நான் பண்ணிடுறேன் ஜி. அப்போ வெள்ளி வர்றதுக்காவது நீ கிளாஸ் கேட்ப இல்லையா, அது வரணும் இல்லையா. அப்போ வரைச்சே கிளாஸ் கேட்டுட்டா எப்படியாவது கேட்டால் போதும். ஆக மொத்தம் பலன் வந்து சுத்தியை குறிக்கிறது. ஏவம் விதி யதா உக்த பிராண விதி பாபம் காமயத்தே இல்லையா. எந்த விதமான பாபம் யார் அதை வந்து அந்த காமத்தை யார் வச்சுட்டாலும் அவள் அந்த களிமண் சுக்குநூறாக ஆனா மாதிரி இது மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது சொல்லுறது. இதுதான் 8, 9 சாராம்சம். இப்போ என்ன பண்ணணும், ஃபர்தர் நெக்ஸ்ட்டு உபாசனா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது பாருங்க. ஓகே, இப்போ என்ன படிக்கணும்? ஓகே, எதுலேருந்து படிக்கணும் இப்போது? ஓகே, 10லேருந்து படிக்கலாம். தகும்ஹாங்கிரா உத்கீதமுபாசாம் சக்ர ஏதமு ஏவாங்கிரசம் மன்யந்தே அங்கானாம் யத்ரசஹ தேன தகும்ஹ ப்ருஹஸ்பதிஹ உத்கீதமுபாசாம் சக்ர ஏதமு ஏவ ப்ருஹஸ்பதிம் மன்யந்தே வாக்கி ப்ருஹதி தஸ்யா ஏஷா பதிஹ தேன தகும் ஹாயாஸ்ய உத்கீதமுபாசாம் சக்ர ஏதமு ஏவாஸ்யம் ஏவாயாஸ்யம் மன்யந்த ஆஸ்யாத்யதயதே தேன தகும்ஹ பகோதால்பியோ விதாம் சக்கார சக நைமிஷாயாண முத்காதா சக நைமிஷீயாணாமுத்காதா பபூஹ சக ஸ்மைப்யஹ காமானாகாயதி ஆகாதஹ வை காமானாம் பவதி ஏததேவம் வித்வாங்ஷரமுத்கீதமுபாஸ்த இத்யாத்மம் இத்யத்யாத்மம். வெரி குட். இது வந்து ஒரு செட் ஆஃப் தியானம். இன்ட்ரெஸ்டிங். என்னது, இத்தனை நாள் இப்போ என்ன பண்ணினோம், பிராணனை வச்சு பண்ணினோம் இல்லையா. அந்த பிராணன் என்னெல்லாம் வச்சு பண்ணோம், சுத்தத்துவம் சர்வம்பரத்துவம் பண்ணினோம். இப்போ என்ன, அதே பிராணனுடைய ஃபர்தராக பிராணனை எப்படின்னு சொல்கிறது, இப்போது பிராணனை 3 விதமாக சொல்கிறது. முதல்ல பிராணன் இஸ் ஈக்குவல் டு அங்கிரசம். பிராணனுக்கு என்ன பேர், அங்கிரசம். அங்கிரசம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பேன், அங்கிரஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டா? ஆமாம், அந்த ரிஷியோ அது மாதிரி இன்னொரு ரிஷியோ ஏதோ ஒரு ரிஷி. ஓகே, அங்கிரசம் நம்பர் 1. நம்பர் 2, பிராணனுக்கு இன்னொரு என்ன பேர், இன்னொரு மகிமை என்ன, பிராணன் வந்து ப்ரஹஸ்பதி. பிராணன் என்னது, ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஓகே, அப்புறம் பிராணனுக்கு இன்னொரு மகிமை என்ன,
ஆயாஸ்ய ஆயாஸ்ய. அப்போது அங்கிரசம் பிராண குணவிசிஷ்ட உத்கீத உபாசனா, ப்ரகஸ்பதிம் பிராண குணவிசிஷ்ட உத்கீத உபாசனா, ஆயாஸ்ய பிராண குணவிசிஷ்ட உத்கீத உபாசனா. ஓகேயா? அப்போ என்ன பண்ணுறோம்? பிராணன் எப்படி சுத்தம்னு நினச்சிண்டு அதை வந்து மைண்டில் கொண்டு வந்து ஓம் சப்தத்தில் வச்சு பரமேஸ்வரனை தியானம் பண்ணினோமோ, பரமேஸ்வரியை தியானம் பண்ணினோமோ, அதே போல் இப்போது அங்கிரச, ப்ரகஸ்பதி, ஆயாஸ்ய அப்படி வச்சு நம்ம பிராணனை நினச்சிண்டு பரமேஸ்வரியுடைய தியானம் பண்ணுறோம். கிளியராக இருக்கா? சரி, இப்போ என்ன பார்க்கணும்? ஏன் அங்கீரசம் ப்ரகஸ்பதி என்னமோ சொல்கிறீங்களே, இஷ்டத்துக்கு சொல்கிறதா? அப்படிலாம் இல்லை இல்லையா? அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க வேத மந்திரம். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? இங்கே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம ஆச்சாரியாலாம் எல்லாம் ப்ராப்பராக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. சரி, அப்போது பிராணனுடைய மகிமை க்ளோரி அங்கீரசம். கரெக்டாக? விசிஷ்டம், ஸ்பெஷாலிட்டி. அப்போ அங்கீரசம்னா என்ன அர்த்தம் பார்க்கணும் இல்லையா? சரி, அங்கீரசம்னா என்னது? முதல்ல அங்கிரசா அப்படிங்கிறது வந்து ரிஷியோடைய பேர். கரெக்டா? ஒரு ரிஷியோடைய பேர். ஏன் ரிஷி பேர் வைக்கணும்? என் பேர் ஏஞ்சி வைக்கலை. ஓகே, இந்த இடத்துல அந்த ரிஷி மூலியமாக இந்த உபாசனையானது பண்ணப்பட்டதுனால அந்த ரிஷி முகமாக பேர் வச்சிருக்கிறது. ரிஷி இந்த உபாசனையை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. நம்பர் 1. சரியா? சரி, ஓகே, அவர் பண்ணினா எனக்கு என்ன ஜி இல்லையா? நமக்கும் அங்கே ரிலேஷன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடும். அதனால என்ன, அத்தியாத்மம் என்னது, எனக்கு சம்மந்தப்பட்டது என்னது அப்படின்னு சொன்னால் அங்கானாம் ரசஹா அங்கிரசஹா. அங்கானாம்னா என்னது? எல்லா விதமான அங்கங்கள். யாரோட அங்கங்கள்? ரிஷியோட அங்கங்கள் இல்லை, நம்மளோட அங்கங்கள். என்னுடைய அங்கங்களுக்கெல்லாம் ரசமாக இருக்கக்கூடியது என்னது? பிராணஹா. கரெக்டா? முன்னாடி ஒரு 8 விதமாக பார்த்தோம், ஒரு 8 லெவலாக பார்த்தோம். அங்கே ஒரு ரசத்தமத்துவம் சொல்லிட்டோம். அங்கே அதே விஷயம் இங்கே இந்த இந்திரியத்துக்கெல்லாம் சர்வம்பரமாக இந்த பிராணன் இருக்கிறதுனால, பிராணன் இல்லைன்னா இந்த அங்கங்கள்லாம் எதுவும் யூஸ்லெஸ் அப்படிங்கிறதுனால எல்லாம் அங்கானாம் ரசஹா அங்கிரசஹா இது பிராணஹா. ஏன் பிராணனுக்கு அங்கிரசம்னாக்க எல்லா அங்கங்களுக்கும் அது ரசமாக இருக்கிறது. அது இருந்தால் தான் ஏதாவது வேலையே பண்ணுறது. உங்களுக்கு டயர்டாக இருந்தது வச்சுக்கோங்க. கரெக்டாக? ஜி நான் 4:45 5 மணிக்கு பூஜைக்கு வர முடியல, டயர்டாக இருக்குன்னா 4:30 எழுந்து பிராணாயாமம் பண்ணணும். கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணிட்டேன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் எனர்ஜி ஆகிடுவீங்க. கிட்டன்னு வந்துடலாம். சும்மா ஐடியா. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் சோர்வாரையிலோ அவ்வளோக்கெவ்வளோ பிராணன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? டயர்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டயர்ட் ஆச்சுன்னாக்க நம்ம கத்தி திட்டி அடுத்த வேலை டயர்ட் ஆக்கிடுவோம். அதுதான் நமக்கு இருக்கிற டேலண்ட்டு. இப்போ என்ன சொல்கிறோம்? டயர்ட் ஆச்சுன்னாக்கா அட்லீஸ்ட் இந்த பிராணாயாமத்தை பண்ணு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். பிராணாயாமம் பண்ணினேன்னா எரிச்சல் ஆகிறதில்ல, அது போயிடுமா? சுஷோ, அது எப்படி போகலாம்? எரிச்சல் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? விட்டு ஒரு 4 ஷாட் அடிக்கணும்ல எல்லாரையும். நீங்கள் கோபம் வந்தாலும் எரிச்சல் வந்தாலும் இந்த பிராணன் அப்படியே பண்ணுங்களேன். சே, எரிச்சல் போயிடுது, மூடே ஆஃப் ஆகிடுது. இன்னைக்கு எரிச்சல் போனதுனால இவருக்கு மூட் ஆஃப். இவருக்கு எரிச்சல் ஆகி கத்தி திட்டினா அப்பாடா அன்றைக்கி அப்படியே நல்லா ஃபுல்லாக புலாவும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் இல்லையா? புரியுறதோ? ஓகே, அதனால் அப்படிலாம் பண்ணாமல் புரியுறதா? பிராண சக்தி அது எல்லா அங்கங்களுக்கும் ரசமாக இருக்கிறது. ஓகே, அங்கிரச பிராண குண விசிஷ்ட உபாசனை. அப்போ என்ன பண்ணோம்? பிராணனுடைய ஒரு மகிமையாக எல்லா அங்கங்களுக்கும் ரசமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஈஸ்வர தியானம் பண்ணணும். என்ன தானே இருக்கு இல்லையா? நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீங்கள் இப்போ கூட இருக்காராம் அவர் 128 வயசாக அவருக்கு. ஒருத்தர் இருக்காரு, அவரே எழுந்து போகிறாரு வர்றாரு, எழுந்துக்கலாம் முடியறதே, நடக்கலாம் முடியறதே அப்படிலாம் தோணும் நமக்கு.
இல்லையா? எகுறாரு, போடுறாரு, வர்றாரு, யோகாலாம் பண்ணுறாரு. 128 இயர்ஸ். 128 அடுத்த ஜென்மா மாதிரி இருக்கும் நமக்கு. புரியுறதா? அப்போது முதல்ல ஃபஸ்ட்டு அந்த நம்ம 10வது மந்திரத்தில் தம் அங்கீரா உத்கீதம் உபாசாம் சக்கரம். நான் எவ்வளோ முடியுமோ மந்திரத்தை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நாட் சப்போஸ் டு கோ இன் டீட்டெயில், ஏன்னா ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடுங்கிறதுனால எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு ஒரு இண்டிகேட் பண்ணிவிட்டு மூவ் ஆன். அங்கீரா உத்கீதம் உபாசாம் சக்கர ஏதமோ அங்கீரசம் மன்யந்தே அங்கானாம் எதிரசா. புரியுறதோ? அங்கீரா உத்கீதம் உபாசத என்ன உபாசனை பேருங்கிறத சொல்லி, அப்படிப்பட்ட அங்கீரசம் உபாசனை ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அங்கானாம் எதிரசா அங்கீரசா சொல்லிடுது உபநிஷத். அவ்வளோதான். உபாசாம் சக்கரே அப்படின்னா நீங்கள் உபாசனை அங்கே பண்ணப்படுகிறது. சரி, அப்புறம் என்ன பண்ணணும்? தேனகும் தக ப்ரகஸ்பதிம் உத்கீதம் உபாசாம் சக்கர. அடுத்தது என்ன? ப்ரகஸ்பதி. ப்ரகஸ்பதி யாரோ? தேவகுரு இல்லையா? தேவர்களுக்கெல்லாம் குருவாக நம்ம ஒன்று ப்ரகஸ்பதி அப்படின்னு ஒரு திட்டுவோம். அவங்களுக்கு தெரியுமா அதை? அப்பா தேவகுருன்னாக்கா எவ்வளோ பெரிய புத்திசாலி, ஆனால் அது அப்படியே ப்ரகஸ்பதி வந்திருக்கு அப்படிம்போம். அப்போன்னா அது ஏதோ பேடு வேர்டில் திட்டுறோன்னு அர்த்தம். அவருக்குலாம் தெரியும் அந்த ப்ரகஸ்பதி இல்லை. இது ஏன் அப்படி திட்டினான்னு தெரியல. ஆனால் ஆக மட்டும் இங்கே நிஜமான ப்ரகஸ்பதி மகாகுரு, தேவகுரு. தேவருக்கெல்லாம் குரு. அப்போ இந்திராதி தேவதாக்கெல்லாம் இவர் குருவாக இருந்து எல்லா விதத்திலையும் சொல்கிறக்கூடியவர். மேதாவி, மகாமேதாவி, புத்திசாலி. அப்படி. ஸோ பிராணனுக்கு என்ன? ப்ரகஸ்பதிம்னு பேர். அதனால் பிராணனை திட்டலைன்னு அர்த்தம். பிராணனை வாங்குறல ப்ரகஸ்பதி. சரி, அப்படி இல்லை. சரியா? தெர்ஃபோர் இங்கே ப்ரகஸ்பதின்னு சொன்னால் ப்ரகஸ்பதி மகரிஷி. கரெக்டா? அந்த மகரிஷியை குறிக்கிறது. தெர்ஃபோர் ப்ரகஸ்பதினால் இது பண்ணப்பட்டதுனால ப்ரகஸ்பதி அப்படிங்கிற பிராண உபாசனாம் சக்கரே அப்படின்னு பண்ணப்பட்டதுனால பிராணனுக்கு இந்த உபாசனைக்கு பேர், பிராணனுக்கு பேர் ப்ரகஸ்பதி. இது ஃபர்ஸ்ட் மீனிங். ரெண்டாவது மீனிங் என்ன? ஓகே, ப்ரகஸ்பதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே, ப்ருஹதீஹி. ப்ருஹதீஹி அப்படின்னு சொன்னால் வாக்குன்னு அர்த்தம். என்னது? ஸ்பீச், பவர் ஆஃப் ஸ்பீச், வாக் சக்தி. அப்போது ப்ருஹதீஹி பதீஹி அப்படின்னா ப்ரஹஸ்பதிஹி. அப்போது வாக்குக்கு பதிஹி. கரெக்டா? வாக்கு பதி அல்லது வாச்சஸ்பதி. வாச்சஸ்பதி மிஸ்ரா அப்படிலாம் கேட்டிருப்போம் பெரிய பெரிய பேடெல்லாம் இல்லையா? ரொம்ப காமன் அது. அப்போ வாச்சஸ்பதி அப்படின்னா வாக்குக்கு தேவதா யாரோ அது. புரியுறதா? இப்போ வாக் சக்தி எதை குறிக்கிறது? எப்படி இருக்கும் வாக் சக்தி? கனெக்ட் ஆகிறதா பிராணனுக்கு உதவும். அப்போ எப்போ பேச முடியும்? எப்போ பேச முடியும்? இந்த மானால ஏறும்போது பார்க்கணும். யாரெல்லாம் என்ஜாய் பண்ணேன்னு தெரில. என்ன சொல்ல, கொஞ்சம் அந்த பிராணன் இதுவாச்சுன்னா தான் பேச்சே வருது. இல்லைன்னா பத்ரியில் யார் வந்தே தெரியல. சில பேர் மிஸ் பண்ணியிருப்போம். நாங்களாம் என்ஜாய் பண்ணோம் போய். பிராணன் வீக்காக இருக்கு, பேச முடியாது. புரியுறதா? புரியுறது? இப்போ வாக்குக்கும் வாக்கு சக்திக்கும் பிராணனுக்கும் எர்ஃபோர் ப்ரகஸ்பதினா வாக்குக்கு அதிபதி, வாக்கு சக்தியை இயங்க வைக்கக்கூடிய பதிஹி அப்படின்னா பிராணனை குறிக்கிறது. தெர்ஃபோர் ப்ரகஸ்பதினா வாச்சஸ்பதி, வாக்குக்கு தேவதா. புரியுறதா? எங்கெல்லாம் நீங்கள் எங்கேயாவது மேலே ஏறணும், திருப்பதி மலை ஏறும்போது அதெல்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே போவோம். ஏன்னா வேறு ஏதாவது பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் கோவிந்தான்னு சொன்னால் நமக்கு எனர்ஜி வரும். புரியுறதா? நீ அன்றைக்கே சொன்னேன், அதெல்லாம் பண்ணாதான்னு சொன்னேன். பேசிகிட்டே வீட்டு கதையெல்லாம் பேசின்னு போகும். இதுக்கு திருப்பதி மண்டை, ஐயோ ராமா எதுக்கு வந்திருக்க மலைக்கு? ஏதோ கும்மான் அடிச்சுட்டு மண்டையில் ஏறின்னு இருக்கு. பார்த்து அந்த காளி கோபுரம் வரத்துக்குள்ளே ஆள் அவுட்டு.
ஜூஸை கொண்டா, அதை கொண்டா, வடையை கொண்டா, போண்டாவை கொண்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவாக 8 மணி நேரம் கழிச்சு மேலே திருப்பதி திருமலை அவர் தரிசனம் போச்சு, எல்லாம் போச்சு. கோவிந்தா 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 கோவிந்தான்னு ஏறிட்டேன்னா நல்லா இருக்கும். வீட்டுக்கு அதெல்லாம் அப்புறம் கீழே வந்துட்டு அந்த பீமாஸ் இருக்குல்ல கீழே, அங்கே உட்காந்து பேசு. எனிவே அவன் லேட்டாக தான் கொடுப்பான் எல்லாமே, நீ பேசு, எல்லாத்தையும் பேசு. அப்போ எங்கெல்லாம் நமக்கு வந்து புரியுறதோ எல்லாம் இப்படி இப்படி வச்சுட்டு இருக்கான். அந்த அந்த கொரோனா வார்டில் பார்க்கணும். அவ்வளோதான். எப்படி இருக்கா, வந்துட்டியா, அப்படிலாம் பேசலாவா? ஏன் 65% தான் இருக்கு. என்னது பிராணன். கொஞ்சம் பேசினா ஒரு பாயிண்ட் இறங்கிடும், பார்த்துட்டே இருப்பான், கேங்கும். அங்கே பாயிண்ட் இறங்கிட்டுனா இவருக்கு பிங்குங்கும். அதனால இவர் மௌனமாகவே இருந்து அப்படியே ஏத்தறாராம். பார்த்தீங்களோ, புரியுதா? அப்போது பிராணனுக்கும் நம்ம பேசுறதுக்கும் இது இருக்குது. தேர்ஃபோர் பிராணன் இஸ் ஈக்குவல் டு வாக்குக்கு அதிபதி. கரெக்டாக இருக்கா? இல்லை காமெடி கிமெடிலாம் பண்ணி இதை தான் சொல்ல வரோம். ஓகே, தேர்ஃபோர் பிராணஹா இஸ் ஈக்குவல் டு பிரகஸ்பதி. அதனால் என்னன்னா எங்கே இந்த மந்திரம் பார்த்தியா? 11வது மந்திரம். தேன தகும்ஹ பிரகஸ்பதி உத்கீதாம் உபாசாம் சக்கர. அப்படி உத்கீத உபாசனையானது பண்ணப்படுகிறது. என்னது? பிரகஸ்பதி உபாசனா. பிரகஸ்பதினா என்னது? ரிஷி சொல்லிடக்கூடாது, பிராணன்னு சொல்லணும் இல்லையா? வாச்சஸ்பதி. ஆக்சுவலாக எதுக்கு வாச்சஸ்பதி சொல்லியிருக்கேன்? பிராணனை சொல்லி கொடுக்கறதுக்காக கனெக்ஷன். பிரகஸ்பதிக்கும் பிராணனுக்கும் என்ன கனெக்ஷன்? வாச்சஸ்பதி கனெக்ஷன். கரெக்டா? அப்படி வருது. அதனால் ஏதமோ ஏவ பிரகஸ்பதி மன்யந்தே வாக்கி போட்டிருக்காங்க வார்த்தை. வாக்கி போட்டிருக்கு பாருங்க. வாக்கி பிரகதி. புரியுறதா? வாக்குக்கு பிருகத்தாக, வாக்குக்கு அதிபதியாக, தலைவனாக விளங்கக்கூடியது இந்த பிராணனால. என்ன பண்ணணும்? பிராணனுக்கு பிரகஸ்பதி என்ற பேர். கிளியரா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க. சரி, மூணாவது என்ன? ஆயாஸ்ய. ஆயாஸ்ய ஆயாஸ்யா. ஆயாஸ்யனா ஃபஸ்ட்டு பேர் என்ன? ஆயாஸ்ய ரிஷினாம். ஆயாஸ்ய ரிஷினாம் தியாயத்வாத் ஆயாஸ்யமிதி. ஆயாஸ்ய ரிஷினால் தியானிக்கப்பட்டதுனால, இந்த உபாசனையானது பண்ணப்பட்டதுனால இதுக்கு, இந்த பிராணனுக்கே, இந்த உபாசனைக்கே ஆயாஸ்யா அப்படின்னு, ஆயாஸ்யம் அப்படின்னு பேர் வந்துருச்சு. நம்பர் 1 என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போது 3 விதமான பிராண க்ளோரி மகிமையை சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் முதல்ல என்ன பார்த்தோம்? அங்கிரசம். சர்வ அங்கானாம் ரசஹா பிராணஹா. கரெக்டா? இந்த 2வது மீனிங் ரொம்ப முக்கியம். ரிஷின்னு சொல்லிட்டு நான் தப்புன்னு சொல்ல முடியாது, இந்த மீனிங் தான் முக்கியம். ஓகே, அதே மாதிரி இப்போ என்ன பார்த்தோம்? பிரகஸ்பதி. பிராணனுக்கு பிரகஸ்பதிம் என்று பேர், அங்கிரசம் என்று. 3வது ஆயாஸ்யா. ஆயாஸ்ய ஆஸ்யாத் அயதே இது ஆயாஸ்யா. என்ன செய்த 2வது மீனிங்? ரிஷின்னா 3வது என்னது? 3வதுல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரிஷி சொல்லி அதுக்கு முக்கிய அர்த்தம் என்னது அப்படின்னா ஆஸ்யாத் அயதே. ஆஸ்யாத் அயதே. பிராணன் அயத்தேனா வெளியில் போகிறது. பிராணன் வெளியில் போகுமோ? எவ்ரி செகண்ட் உங்களுக்கு பிராணன் வெளியில் போகிறது. அதுவே இண்டிகேஷன் ஒரு நாள் பர்மனெண்ட்டாக போய்டும்னு. இப்போ நீங்கள் மூச்சை விடுறீங்களோ, என்ன நம்பிக்கையில் விடுறீள்? திரும்பி என்ட்ரி ஆனோம். கரெக்டா? சப்போஸ் இப்படி விட்டு என்ட்ரி மிஸ் ஆயிடுதுன்னா, கரெக்டா, என்ட்ரி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எவ்ரி மூச்சு நமக்கு வந்து இந்த மூச்சு ஒரு நாள் போயிடும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறது. வெளில போகிறது ஒரு போயிடுச்சுன்னா வந்துடுன அப்படியே சொல்லி அனுப்புங்க. சரியா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறது? பிராணன் ஒரு நாளைக்கு போயிடும். எப்படி போகும்? முகம் ஆயாஸ்யா அப்படின்னா முகம்னு குறிக்கிறது. அயத்தேனா போகிறது. அப்போ முக்கத்தில் என்ன இருக்குது? மூக்கு வழியாக, வாய் வழியாக பிராணன் போயிடும். அதுதான் ஆஸ்யாத் அயதே.
முகேன அயதே. மூக்கு மூலியமா வாய் மூலியமா என்ன ஆகும்? பிராணன் போயிடும். புரியுறதா? அதனால ஆயாஸ்யா, பிராணனுக்கு என்ன பேரு? ஆஸ்யாத் எது அயதே, அப்படி வச்சிருக்கிறது. எது போகக்கூடியதோ, எது வெளியில போயிடுமோ அது. therefore என்ன? தேன தகும், தேன தகும் ஆயாஸ்யா, தேன தகும் ஆயாஸ்யா. புரியுறதா? உத்கீதம் உபாசம், உபாசாம் சக்கர, உத்கீத உபாசனையானது பண்ணப்படுறது. ஏதமு ஏவாஸ்யம் ஆஸ்யம் மன்யந்த ஆஸ்யாத் யத்யதே, ஆஸ்யாத் எது அயதே, அப்படி போட்டுக்கணும். ஆஸ்யாத் எது அயதே ஆயாஸ்யா. எது முகத்து மூலியமா, மூக்கு மூலியமா, அப்புறம் வாயு மூலியமா எது போயிடுமோ இல்லையா, எது வெளியேறி செல்லுமோ அதுக்கு பேர் ஆயாஸ்யா. அதனால் பிராணனுக்கு அப்படி ஒரு பேர். புரியுறதோ? இது பாருங்க, சில பேர் மரண உபாசனா பண்ணுவா. உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பல கதையில் ஒருத்தர் பண்ணினார்னு உங்களுக்கு படிச்சிருப்பேன். ஓகே, ஆனால் மரண உபாசனா பண்ணுவா. சரியா? மரண உபாசனா பண்ணது. ஓகே, 16 வயசில் பகவான் ரமண மகர்ஷி பண்ணினது மரண உபாசனம். ஓகே, எல்லாம் பண்ணலாம். மரண தேவதா ஈஸ்வரா தானே, மரணம் ஈஸ்வரா தானே. எவ்வளோக்குள்ள நீங்கள் மரண உபாசனாலாம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள என்ன ஆகும்? சீக்கிரம் போயிடுவோம்ல, மரண பயம் போகும். புரியுறதா? நம்ம எப்போவுமே ஒரு மாதிரி தான் நினைப்போம், மரண உபாசனம் கூட போயிடும் போல இருக்க. அப்படி இல்லை, யார் கண்ட்ரோலும் இல்லை. பிராணனுக்கு கணக்கு இருக்குது. அதனால தான் பஞ்ச பிராணனில் என்ன இருக்கிறது? உதானா இருக்கிறது. உதானா என்ன பண்ணோம்? எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உதானாவில் எவ்வளோ இருக்குது? www.myudana.com எவ்வளோ இருக்குடா? அதெல்லாம் பண்ண முடியாது, தேவ ரகசியம். அதனால என்ன பண்ணுறோம்? சித்திரகுப்தன்ட்டு ஒரு புக்கு இருக்குது, அதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த புக்கில் உங்கள் உதானா குறைஞ்சிட்டே வரும். கவுண்டவுன் எல்லாருக்கும் ஒரு மீட்டர் இருக்கும், டிங் டிங் குறைஞ்சிட்டே வரும். ராக்கெட் விடுறோம்ல, கடைசியில் என்ன இருக்கும்? 10 9 8 7 வந்த உடனே என்ன ஆகும்? சாயின்னு கிளம்பிடும். புரியுறதா? அதுதான் ஆயாஸ்யா. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். போயிடணும். அதனால் யார் போனாலும் நம்மளே போகும்போது கூட என்ன ஆகும்? நமக்கு தைரியமாக இருக்கும் இல்லை? அந்த நேரத்தில் சிவனுடைய வார்த்தை நாவில் வருமே. புரியுறதா? ஆதனினால் உன் வார்த்தை அதுன இன்றே உன் நாமத்தை சொன்னேன். அப்போ வராதான், தெரியுமா? அப்போ என்ன வரும்? இத்தனை நாள் என்ன வச்சுட்டு இருக்கேலோ அதுதான் வரும். எனக்கு இப்படி பண்ணிட்டாலே, எனக்கு இப்படி ஆயிடுத்தே, அது வரக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் சிவநாம நாவில் இப்போவே சொல்லி வைக்கிறேங்கிறார். புரியுறதா? அப்புறம் என்ன மரண பய நாசன ஸ்தோத்திரம் இருக்கிறது. கட்டு பீஷண அங்கே அந்த நேரத்தில் நீங்களும் பார்வதி பரமேஸ்வரன் முன்னாடி டான்ஸ் ஆடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்படின்னா என்ன வரணும்? ஃபஸ்ட்டு பார்வதி பரமேஸ்வரன் ஞாபகம் வரணும் இல்லையா? இதெல்லாம் சைடு விஷயம். அதனால இப்படி உபாசனை பண்ணிட்டோன்னு சொன்னால் அழகாக இருக்கும். சரி, என்ன பலன்? 13 14 அழகாக பலனை சொல்கிறது. ரொம்ப முக்கியமான பலன், எல்லாருக்கும் வேண்டிய பலன், வேண்டிகிட்டே இருக்கும். என்னது? காம பிராப்திகி. 13ல் தேன தகும் பகோதால்பியா விதாம் சக்கார. ஓகே, இங்கே ஒருத்தர் ஒரு ரிஷி, அவர் பேர் என்ன? பகோதால்பியா. பகோதால்பியான்னு ஒருத்தருடைய பேர், ரிஷியோடைய பேர். அவர் என்ன பண்ணினாரா? இந்த 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 3 விஷயம் இருக்கு இல்லையா? என்ன 3 விஷயம்? அங்கிரச பிரகஸ்பதி அயாஸ்ய பிராண குணவிசிஷ்ட உத்கீத உபாசனை. உத்கீத உபாசனையை விட்டுறக்கூடாது. உத்கீதம் தான் எல்லாமே. என்ன? ஓம்காரம், அது மறந்துடக்கூடாது. அந்த உபாசனையை பண்ணதுனால என்ன பண்ணிட்டானா இல்லையா? விதாம் சக்கார, அதை தெரிஞ்சு இதை பண்ணினதுனால சக
நைமிஷியான முத்காதா பபூவ. ஓகே, நைமிஷியான அப்படின்னா நைமிஷாரண்யத்தை குறிக்கிறது. நைமிஷாரண்யம் தெரியுமா உங்களுக்கு? ஓகே, நம்ம ஒரு நாள் போகலாங்க, கேம்ப் இருந்துன்னா அங்கே பண்ணலாம். நைமிஷாரண்யம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துக்கு என்ன நிறைய ஸ்துதி பண்ணப்படுறது. எல்லா யுகங்களையும் அதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சாதுக்கள், சந்துக்கள், ரிஷிகள் அங்கே உட்காந்துட்டு தபஸ் பண்ணின இடமா நம்பர் 1. அதுக்கப்புறம் வேத வியாசர் அங்கே மகாபாரதம் மட்டும் இல்லாமல் உபபுராணங்கள் மட்டும் இல்லாமல் முக்கியமாக வேதத்துடைய விபாகம் பண்ணினது, வேதத்துடைய கேட்டகரைசேஷன் பண்ணினது. 4 வேதங்களாக அங்கே பிரித்து கொடுத்ததில்லை, 4 வேதங்களாக வகுத்து கொடுத்தது, கேட்டகரைஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கார். அதெல்லாம் நடந்த இடம் நைமிஷாரண்யம். ஆமாம், மனு சக்கரவர்த்தி தெரியுமா இல்லையா? மன்வந்தரே சொல்கிறோமே, அவர் அங்கே பிறந்த இடம். அப்படி எல்லாம் இருக்கிறது. அப்போ அங்கே நீங்கள் பார்த்தேன்னா நைமிஷாரண்யத்தில் ஒரு காலத்தில் அது யஜ்ஞ யாகங்களுக்கும் ஒரே இந்த எல்லா பக்கமும் பார்த்தா கிளாஸாக நடக்குமா? ஓகே, எல்லோரும் ஒருத்தர் கிளாஸ் கேட்டுன்னு இருப்பாலாம், ஒருத்தர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாலாம், ஒருத்தர் தியானத்தில் இருப்பாலாம், ஒருத்தர் யஜ்ஞ யாகம்லாம். அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரமாக. சரியா? இதெல்லாம் நைமிஷாரண்யத்தை பற்றின இடம். முக்கியமாக நமக்கு வியாசரோட சம்பந்தப்பட்ட விஷயமாக அது இருக்கிறது. அதனால் இங்கே வேதத்தில் அதோடைய ரெஃபரன்ஸ் நைமிஷானா. அப்போ நைமிஷாரண்யத்தில் இந்த இடத்துல நைமிஷியானா நைமிஷாரண்யத்தில் யார் இந்த யஜ்ஞ யாகங்கள்லாம் கரெக்டா? யஜ்ஞ யாகம் எதுக்காக பண்ணுவா? அதாவது நம்மளுடைய ரிஷிகளெல்லாம் அவர்களுடைய பாட்டசாலையில் அவர்களுடைய குருகுலத்தில் யஜ்ஞ யாகம்லாம் முக்கியமாக ப்ரிடாமினண்ட்டாக பண்ணப்படுறது லோகக்ஷேமத்திற்காக பண்ணுவா. ஓகே, அவளுடைய விஷயம் லோகக்ஷேமமாக பிரதானமாக இருக்கும். ரேராக சில பர்சனல் விஷயங்கள், அந்த ஆசைகள், இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணுங்கிறதுக்காக அப்பவும் பண்ணப்படுறது. ஆக மட்டும் எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் என்ன சொல்ல வருது, அப்படிப்பட்ட அங்கே பண்ணின்றிருக்கிற யஜ்ஞ வித்துகளுக்கு அவர்களுக்காக இந்த பகோ தால்பியர் அப்படிங்கிறவர் இந்த உத்கீத உபாசனை அவர்களுக்காக பண்ணி, ரைட், அவர்களுக்காக பண்ணி என்ன கிடைச்சது? அவர்கள் என்ன தேடினாரோ மொத்தமும் அவர்களுக்கு காம பிராப்தி ஆச்சு. என்னெல்லாம் இஷ்டப்பட்டாரோ ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் அவர்களுக்கு நிறைவேறிவிட்டது. புரியுறதா? காமானாம் காயதி, எல்லா விதமான அவர்கள் எதை எண்ணி யஜ்ஞங்கள் யாகங்கள் பண்ணினாரோ, அவர்கள் எதை எண்ணி இந்த உத்காதம் பண்ணினாரோ, ஓம்காரத்தை ஸ்துதி பண்ணி இந்த ரிஷி மூலியமாக இந்த ஓம்கார உபாசனா, ஓம்கார ஜபம், இந்த மந்திர உச்சரணம்லாம் பண்ணினாலோ அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது. இதுலேருந்து என்ன சொல்கிறது? கதையாக இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்டோரியாக வருது பாருங்க இல்லையா? அப்போது என்ன ஆச்சு? அப்போது அந்த ரிஷி பண்ணினதுனால என்ன ஆயிற்று? எல்லாம் அவர்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடச்சிடுத்து. ஓகே, அதனால ஆகாதவகவை காமானாம் பவதி, யாரெல்லாம் அதை பண்ணினார்களோ அவர்களுக்கு சர்வ விதமான என்ன பிராப்தி, எல்லா விதமான ஆசைகள் பூர்த்தியாச்சு ஆயிட்டு. வித்வான்ஸ் அப்போ என்ன ஆகும்? யாரெல்லாம் இதை பண்ணுகிறார்களோ, ஓகே, யாரெல்லாம் இந்த உபாசனையை மேற்கொண்டு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான ஆசை பூர்த்தியாகும். தேர்ஃபோர் தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படி பூர்த்தியாகும். அதனால நான் வெறும் உத்கீதா உபாசனா பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இல்லை, நிறைய புண்ணியம் வரும் இல்லையா? எல்லா விதமான லௌகீக விஷயம், எல்லா காமமும் இதுவாகும். அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வைராக்கியம் வந்துடும். தர்மார்த்த காம விஷயங்களில் இருக்கக்கூடிய பேடு நன்னா புரிஞ்சிடும். பேடு என்னது? புரியுறதா? அந்த துக்க தோஷ திரயம் இருக்கு இல்லையா? துக்க மிஸ்ரிதத்துவம், பந்தகத்துவம், அதிருப்திகரத்துவம் புரிஞ்சு வைராக்கியம் மோட்சத்திற்கான இச்சை உற்பத்தியாகி குரு சாஸ்திர பிராப்தி ஏற்படும். குரு பிராப்தி சாஸ்திர பிராப்தி ஏற்பட்டு என்ன ஆகும் இல்லையா? நேச்சுரலாக நம்ம படிக்கிறதுக்கு வருவோம் இன்டைரக்டாக. புரியுறதா?
ஆனால் நம்மளுடைய மைண்டு வந்து ரொம்ப ஆசைகளில் தீவிரமாக இருந்து அப்படியே அங்கே இங்கே அலைப்பாஞ்சுண்டு சக்காமமேமா இருந்துட்டோன்னு சொன்னால் என்ன ஆகும்? இந்த உலகத்தில் பண்ணிட்டு இங்கேருந்து வேறு உலகத்துக்கு போய் திரும்பி போய் இந்த சக்கரத்தில் சம்சார சக்கரத்தில் சுற்றின்னு இருப்போம். ஓ அப்படியா? சுத்துவோமா இல்லை, சுட்டித்து தான் இங்கே வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயங்கர ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன், டயர்டாக வந்திருக்கேன். எவ்வளோ ஜென்மா, எவ்வளோ வருஷம், எவ்வளோ உலகத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? தேவ ரகசியம் தெரியாது. ஆனால் என்ன பண்ணிட்டோம்? கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோம். கரெக்டாக? அதனால் அப்படி சொல்லப்படுறது. தேர்ஃபோர் உபாசத்தை யார் இதை பண்ணுறாரோ இதெல்லாம் பண்ணணும். அப்போது இத்தனை நேரம் இந்த செக்ஷனில் பண்ணப்பட்டது என்னது? 1.1 1.2 தானே பண்ணது எல்லாமே அத்தியாத்ம பேஸ்டு உபாசனை அல்லது இண்டிவிஜுவல் பேஸ்டு. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்த செக்ஷனுக்கு போகணும். 3வது. அடுத்த 14 எடுத்து இல்லையா? சரி, ஓகே. திருத்தீய கண்டம் பிரதமாத்தியாய. अथाधिदैवतम् पेज नंबर 10. अथाधिदैवतम् य एवासौ तपति तमुद्गीतमुपासीत योदन्वायेष प्रजाभ्य उद्गायति उद्यगुंस्तमो भयम् अपहन्यपहन्ताः वै भयस्य तमसो भवति स एवं वेद. எக்ஸலண்ட். இப்போ இந்த முதல் அத்தியாயத்தில் 3வது கண்டம். அதில் என்ன சொல்லப்படுறது? முதல்ல அதிதெய்வம் என்ன சொல்கிறது? அதிதெய்வதம் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு பிறகு எதற்கு பிறகு இத்தனை நேரம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்தராக அதிதெய்வம். அதிதெய்வம்னா என்ன அர்த்தம் இல்லையா? அத்தியாத்மம்னா இண்டிவிஜுவல் பூர்த்தி இருக்கிறது. அதிதெய்வத்தம் அப்படின்னா சமஷ்டின்னு சொல்கிறத விட தேவதா இல்லையா? இந்த டோட்டல் தேவதாலாம் இருக்கா பாருங்க, அவாலாம். ஓகே, அதிதெய்வத்தம். ஓகே, யஹ அப்படிப்பட்ட தெய்வத்தம். தெர்ஃபோர் இங்கே என்ன பண்ண போகிறோம்? அதிதெய்வம் உபாசனா பண்ண போகிறோம். ஓகே, அப்போது என்ன, ஏதோ ஒரு தேவதா வச்சு நம்ம உத்கீத உபாசனா தான் கண்டினியூ. ஓகே, உத்காயத்தி போட்டிருக்கு பாருங்கள். உத்கீதம் உபாசனா கண்டினியூ ஆகும். ஆனால் எதை வச்சு பண்ணுவோம்? பிராணனை வச்சு பண்ணினோம் இல்லையா? இப்போ அடுத்த உபாசனா என்னது? மந்த்ர 131 அப்படின்னா தேவதா உபாசனா, தேவதா உத்கீத உபாசனா. ஓகே, தேர்ஃபோர் என்ன இது? அத்தியாத்ம உபாசனா இல்லை, அதிதெய்வ உபாசனா. ஓகே, என்ன உபாசனா? ஆதித்ய உபாசனா. தபதி ஏவ அசௌ தபதி, ஏவாசௌ தபதி இருக்கு பாருங்க. ஏவாசௌ தபதினா யஹ ஆதித்யா இல்லையா? ஆதித்யானா யாரு? டிவி சேனல் இல்லை, கரெக்டா? சூரிய உபாசனா, சூரிய பகவான், சூரிய உபாசனா. இது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா காத்தால இருந்தால் சாயந்தரம் பார்த்தா எல்லாமே என்ன? சூரிய பகவான் கண்கண்ட தெய்வம், பிரத்யக்ஷ தெய்வம்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே சூரிய அதிதெய்வ உத்கீத உபாசனா நடக்க போகிறது. என்னது, எப்படி பண்ண போகிறா அப்படின்னு சொன்னால், ஓகே, ஃபஸ்ட்டு அதுதான் அறிமுகப்படுத்துறது. ஏவாசௌ தபதி தம் உத்கீதம் உபாசித இல்லையா? எவன் எப்படி தபதி அப்படின்னா அந்த பிரைட்னஸை குறிக்கிறது, அந்த அக்னி ஜுவாலையை குறிக்கிறது. ஓகே, தேர்ஃபோர் ஆதித்யனை குறிக்கிறது. அவனை வச்சு உத்கீதம் உபாசித. கரெக்டா? அப்போது ஏன் சூரியனை வச்சுருக்க கேள்வி வரும் இல்லையா?
வை சூர்யா அப்படின்னாக்க ஆதித்யாவுக்கும், ஆதித்யா வச்சுக்கலாமா, ஆதித்யாவுக்கும் உத்கீதத்துக்கும் நிறையா என்னது சாமானிய விஷயம் நிறையா இருக்கிறது, காமனாலிட்டி இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது. என்னது? சூரியன் என்ன ஆவார் டெய்லி? உதயம் ஆவார். கரெக்டா? உதயம்னா இங்கே பாருங்க, உத்தியகம்னு வார்த்தை இருக்கு பாருங்க. உத்தியகம்னா உதயம், அது மேல் நோக்கி மேலே வருது, மேலே வரணும்டா நீ அப்படி சொல்லுவோம் இல்லையா சாதாரணமாக வார்த்தையில், மேலே வரணும் இல்லையா? அதே மாதிரி ஓகே, இங்கே உத்கீதம் என்ன சொல்கிறது? உத்கீத அப்படின்னு சொன்னாலே நீங்கள்லாம் தட்சிணாமூர்த்தி சொல்லு, இது இருக்கு இல்லையா, இது ஒரு பிச்சு, ஹை பிச்சில் ஓம்காரம். சாமகானம் எப்படி பாடுவா? எடுக்கும் போதே ஹை பிச்சு, லோ பிச்சே கிடையாது அங்கே. அப்போ மேல் ஸ்தாயில எடுத்து மேல் ஸ்தாயில உச்சரித்து மேல் ஸ்தாயில வச்சு அதை பூஜிக்கிறதுனால உதயம் அப்படின்னா மேலே வந்தது. தேர்ஃபோர் உத்கீதமும் ஹை பிச்சு அல்லது உதயத்தே. ஓகே, சூரியனும் மேலே வருது. ரெண்டு காமனாலிட்டி. எப்படி விஷுவலைஸ் பண்ண முடியாது உங்களுக்கு? என்ன ரொம்ப யோசிக்கக்கூடாது, ஆனால் இதை வந்து அழகாக புரிஞ்சுக்கணும். இப்படி காமன் பண்ணுறது. ரெண்டாவது என்னது? சமிருத்தி. ஓகே, சூரியன் என்ன பண்ணும்? எல்லா விஷயத்தையும் போஷிக்கும், புஷ்டியை கொடுக்கும், தெம்பை கொடுக்கும், சமிருத்தி கொடுக்கும் இல்லையா? சூரிய வெளிச்சம் இல்லைன்னா பாருங்க எப்படி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஓம்காரம் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சமிருத்தி குண விசிஷ்ட உத்கீத உபாசனா. எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள், ப்ராஸ்பரிட்டி எல்லாமே நமக்கு என்ன எது கொடுக்கும்? உத்கீதம் கொடுக்கும். ஓகே, மூணாவது என்னது இல்லையா? எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தே வச்சுக்கோங்களேன். வைதிக காரியம் பண்ணும்போது மாமா நீங்கள் மட்டும் வந்துருங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்? இவர் தட்சிணை வச்சு கொடுக்கணும்ல. ஒருத்தர் வந்தால் எவ்வளோ கொடுக்கணும்? ஒருத்தர் கொடுத்தா போதும். அவர் 4 பேரை கூட்டின்னு வந்தார்னா நீங்கள் மட்டும் வாங்க மாமா, எல்லாம் லாக்கரில் எல்லாத்தையும் பூட்டி எல்லாத்தையும் வச்சுண்டு நீங்கள் மட்டும் வான்னு சொல்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வைதிக காரியம் மட்டும் எவ்வளோ பேர் நிறையா வந்து எவ்வளோ பேர் குவான்டிட்டி எவ்வளோ அதிகமாக வராளோ அவ்வளோ நல்லது. புரியுறதா? பண்ணுறக்கூடிய எஜமானுக்கு நல்லது. வேத மந்திரம் எங்கே உச்சரிக்கிறதோ சுற்று வட்டாரத்தில் எல்லாம் என்ன ஓசியில் ஒன்றுமே வராமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கா இல்லையா, ஏதோ பண்ணுறா நல்லா பண்ணட்டும், அவளுக்கும் நல்லது போய் சேருமா. அந்த வேலை அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது மந்திரம் கேட்கும், அவனுக்கும் நல்லதான் அது. இப்போ எவ்வளோ பேர் நிறைய பேர் சொல்கிறாளோ, எவ்வளோ சேர்ந்து பண்ணுறாளோ ஓகே அவ்வளோ நல்லதான். சமிருத்தி புரியறதா? அப்போ அவ்வளோ நல்ல விஷயம் வரும். ஓகே, அதனால் இந்த ஹை பிச்சில் சாண்ட் பண்ணி வைதிக காரியங்கள்லாம் எவ்வளோ பேர் அதிகமாக வந்து பண்ணுறாளோ அவ்வளோ வைதிகா நல்லது. அதனால் உங்கள் காலத்தில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் முடியுமோ வாங்கோ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கே பெனிஃபிட்னா எப்படி இருக்கும் இல்லையா? அப்படி யோசிக்கங்கோ. மூணாவது என்னது? இதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். பயநாசா அல்லது தமோ நாசா. சூரியன் என்ன பண்ணுவார்? சூரியன் வந்து இருளை நீக்குவார். கரெக்டா? தமசுன்னா இருளை குறிக்கிறது, டார்க்னஸை எடுத்துருவார். ராத்திரியில் என்ன பண்ணிடுவார்? ஏதோ ஒரு சந்திர வெளிச்சம் மூலியமா இல்லை ஏதோ ஒரு லைட்டாக ஒரு வெளிச்சம் வரும். அமாவாசை அன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக இருக்கும், ஆனால் ஒரு லைட்டு ஒரு வெளிச்சம் வந்து இருக்கும், ஒரு ஸ்லிம்மாக இருக்கும் லைட். ஓகே, தேர்ஃபோர் சூரியன் வந்து டார்க்னஸை எடுக்கக்கூடியவர். அதே போல் என்ன தமசுன்னா டார்க்னஸ், இருளை குறிக்கிறது. ஓகே, தமசு எதற்கு காரணமாக இருக்குது? அந்த இருள் வந்து பயத்துக்கு காரணமாக இருக்கு. ராத்திரி இருட்டில் தானே பயப்படுறேன், பகலில் பயப்படலையோன்னு அட்லீஸ்ட் அதாவது பயப்படுறாவது கொஞ்சம் குவாலிஃபைடாக பயப்படணும். இருட்டில் பயப்படணும், ஜென்ரலாக பயந்துடக்கூடாது. ஓகே ஓகே, இப்போ ஏன்னா இருட்டு வந்து தமஹா வந்து தமோ வந்து பயஹேத்து தமஹா. தமோ பயம் உபஹந்திய என்ன பண்ணும்? இப்போது
சூரியன் எப்படி இருளை நீக்கிறதோ, அப்போது உத்கீதம் என்ன பண்ணும்? இந்த பயத்தை அண்ட் தமசை நீக்கிடும். தேர்ஃபோர் ஞானத்வாரம், உங்கள் மனசில் ஒரு பெரிய டோர் ஓப்பன் ஆகும். என்ன டோர் ஓப்பன் ஆகும்? ஞானத்துக்கான துவாரம் ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த உத்கீதம் உபாசனா மனசை சுத்தி பண்ணி ஓகே தமசை நாசனம் பண்ணுறதுக்கான வழி அமைக்கும். ஓகே, தேர்ஃபோர் என்ன பண்ண போகிறோம்? சூரிய உபாசனா. இதெல்லாம் ஏன் சூரியன் எடுத்துட்டோங்கிறதுக்கு இது விளக்கம். புரியுதா உங்களுக்கு? சரியா? இந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நாளை கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். பேனர் ஓப்பன் பண்ணுறியா? 2 நிமிஷம். யாரெல்லாம் வந்து பிரவம் கேம்ப் வந்தேல்? எல்லோரும் வந்தேலா? சரி. அங்கே சத்சங்கத்தில் ஒரு விஷயம் சொன்னோம், கரெக்டாக? அதனால் அது இப்போது அமலுக்கு வந்துட்டுருக்கு. அதை எடுத்து காட்டு, 2 பேர் காட்டு. என்ன தெரியறது? அதாவது நம்ம வந்து புதுசாக நீங்கள்லாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி 15 அத்தியாயம் முடித்தவா என்ன? ஓகே, புதுசாக வந்து இங்கே இருக்கிறவாளுக்கு இந்த பேம்ப்ளெட்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அது உங்கள் மூலியமாக நடக்க போகிறது. ஞாபகம் இருக்கா? நான் சத்சங்கத்தில் என்ன சொன்னேன்னு? நீங்கள் எனேபிள் பண்ணி புதுசாக இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஆரம்பத்தில் வேதாந்த அறிமுகத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பகவத்கீதாவை அவளுக்கு சொல்லி கொடுக்கலான்னு. அதனால் என்ன பண்ணோம்? நீங்கள் கிளாஸ் எடுக்க வேண்டாம், உங்கள் மூலியமானோன்னா பயந்துக்காதீங்க இல்லையா? நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் கேட்டு பிரயோஜனப்படுறதா கிளாஸ் கேட்குறதுனால? மற்றவாளுக்கும் பிரயோஜனப்படலாமா வேண்டாமா? பண்ணலாம் இல்லையா? அதனால் சொல்லி கிள்ளி உங்கள் மூலியமாக கொஞ்சம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி ஓகே இதை என்ரோல் பண்ண வைக்கணும். அவள் எவ்வளோ பேர் என்ரோல் ஆறா இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் வாங்கோன்னு. யாருமே என்ரோல் பண்ணி என்ன பண்ணுவேன்? விட்டுடுவோம் அப்படியே, அவ்வளோதான். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறவாளுக்கு, வெளியில் இருக்கிறவாள்லாம் யாருன்னு அப்புறம் சொல்லுங்க. சரியா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்த லொக்காலிட்டியில், எந்த லொக்காலிட்டி? பெசநகர், அடையார், இந்த இடத்துக்கு வரா மாதிரி இருக்கணும். சரியா? அப்படி ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்கு. இது வர வாரங்களில் இது பண்ணிட்டோன்னா இந்த வியாச பூர்ணிமா ஒட்டி குரு பூர்ணிமா ஒட்டி நம்ம இங்கே வந்து இன்னொரு கிளாஸு நடத்தலான்னு எல்லா பர்மிஷன்லாம் கிடச்சி எல்லோரும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்தான்னா ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். கரெக்டாக? அதுக்கு முக்கியமாக அதுக்கு வந்து பிரச்சார பீரங்கியாக நீங்கள் தான் இருக்கும். அதனால் நியூஸ் பேப்பர்லலாம் போடலை, பேம்ப்ளெட் பிரிண்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுப்போம். நீங்கள் போய் 4 பேருக்கு கொடுத்து 4 பேர்கிட்ட சொல்லி அதை பண்ணினேன்னு சொன்னால் உங்களால் இந்த சாஸ்திரத்துக்கு ஒரு கிருத்தஜத்தையை சொல்கிற மாதிரி அந்த விஷயம் அமையும். உங்கள் ஆத்துலேயே 2-3 பேர் இருப்பா, அப்படியே டபாய்ச்சிண்டு போயிட்டு வா, ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம், ஒரு நாள் 1 ஹவர் போயிட்டு வா. அப்படி ஒரு உங்கள் ஆத்துலேருந்து 2 பேர் அனுப்பணும், பக்கத்து ஆத்துலேருந்து அனுப்பணும். அப்படி யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இது மூலியமாக நமக்கு நடந்ததுன்னா நல்லாயிருக்கும். சரியா? பண்ணலாமா? வந்தான்னா பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு ஒன்றும் டெஸ்பரேஷன் கிடையாது. கரெக்டாக? ஆப்பர்ச்சுனிட்டி. கிளியர்? நம்மளை அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுடக்கூடாது. புரியுறதோ? நீங்கள் எல்லாம் உபநிஷத்து முடித்து பிரஸ்தானத்திரயத்தை முடிக்க போகிற இல்லை அடுத்த வருஷத்தோட. புரியுறதா? அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் நம்ம பிரம்மசூத்திரம் படிச்சுட்டு இருக்கணும். புரியுறதா? அப்படி நாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் திருப்பி படிக்கிறது வேறு, ஆரம்பத்துலேருந்து படிக்கிறது வேறு. ஓகே? அதனால் இதை நம்ம நன்னா பண்ணிடலாம். பண்ணலாமா விட்டுடலாமா? இப்போவே நல்லா பண்ணுங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்க. அதுதான் தோணும். உங்களோட கான்ட்ரிபியூஷன் இதில் டைரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். கரெக்டாக? ஞாபகம் இருக்கா? திருவத்தில் சொன்னது ஞாபகம் இருக்கா? சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். கரெக்ட்?
அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் மூலியமாக எவ்வளோ வருதோ பார்க்கலாம். ஓகே, அறிவோம். பிரசாதம் யாரு? ஹரிஹரன்ஜி கிளாப் பண்ணுங்க. பிரசாதத்தை வாங்கிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அழகாக சேர்லாம் எடுத்து வச்சுடுறீங்களோ, இந்த தட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி யாரால் முடியுமோ அதை அழகாக கட்டி திரும்பி மேலே சுற்றி வச்சுட்டு போனோன்னா அவள் வழக்கம் போல் யாருக்கு முடியுமோ அந்த ஹெல்ப்பும் பண்ணணும். ஓகே, அறிவோம்.